பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மறைவையொட்டி திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் வசந்த் உள்ளிட்டோர் அவருடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்தனர். தி ஜென்டில்மேன் இந்த சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில்மேன் என்று அவர் சொன்னார். எனக்கும் அவருக்குமான நட்பு 44 ஆண்டுகள் பழமையானது. சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர். ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியன் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏவிஎம் சரவணன். முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர். நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளையும் வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன். காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன். மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தத்துவம். காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே, காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார். இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன். இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய தூணுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் 1945 தொடங்கிய இந்த ஸ்டுடியோ, இந்த நிறுவனம் சரவணன் சார் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஒரு அடையாளம். நான் முதல் படம் பண்ணும்போது, தாய்மலானின்னு ஒரு படம் பண்ணும்போது, இவர் ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட் ஷேவ் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டேன். வாக் அவுட் பண்ண இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னது எதாவது வருது, எதாவது காயப்படுத்திடுச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டிய சார் போய் மொட்டை பிடிச்சி வந்தேன்னு தெரியாது அவருக்கு. மொட்டை அடிச்சுட்டு திரும்ப நின்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டார். ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில், இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார். நான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை. ஆனால் முதன்முறையாக நான் ஒரு பாடகனாக இந்த சென்னையிலே இந்த ஏவிஎம் நிறுவனத்திலே தான் அன்றைக்கு நாட்டாமை என்கின்ற படத்திலே அதனுடைய தலைப்பு பாடலாக நாட்டாமை பாதம் தொட்டா நல்ல வெல்லாமை விளையுமடி என்ற பாடலை இந்த ஏவிஎம்மிலே நான் பாடிய பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். அன்றையிலிருந்து பல திரைப்பட விழாக்கள் நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்த பொழுதெல்லாம் எப்படி முதன்முறையாக ஒரு பாடகனாக என்னை பார்த்த பொழுது என்னை எப்படி அன்பு பாராட்டினாரோ அதே தொடர்ச்சியாக அவர் அதை மெயின்டைன் செய்தார் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க ஒன்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.